நம்ம என்னதான் ஹேர் க்ரோத்துக்காக ஹேர் பேக், ஹேர் ஆயில்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தாலும், கண்டிப்பா இன்டேக்கா ஒரு ஹேர் க்ரோத் ஜூஸ ப்ராப்பரா எடுத்துட்டு வரும்போது, நம்பளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை குறைஞ்சு, ஹேர் க்ரோத்ன்றது சூப்பராவே இருக்கும். அந்த வகையில எனக்கு ஹேர் ஃபால் இருக்கும்போது, நான் அடிக்கடி எடுத்துக்கிட்ட இந்த மேஜிக் ட்ரிங்க்ஸ் பத்தி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது என்னோட ஸ்டைல்ல நான் ரொம்ப சிம்பிளா டேஸ்ட் சூப்பரா இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. நான் லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஹேர் க்ரோத் மேஜிக்கல் ட்ரிங்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஹேர் ஃபால் இருக்கும்போது நான் 2 ட்ரிங்க்ஸ் அடிக்கடி எடுத்து என்னோட ஹேர் ஃபாலை குறைச்சிக்கிட்டேன். அது என்ன ட்ரிங்க்ஸ்ன்னு இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்லிஃப் டீ. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு 2வது நம்ம மேஜிக்கல் சூப்பர் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க் வந்து நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு குவான்டிட்டிக்கு போடுறேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு கிளாஸில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ஊறிடும். இந்த சப்ஜா சீட்ஸ் ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தலையில் சீப்பு வச்சு சீவும் போது பாதியிலையும் முடி அருந்து கீழே விழும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைலாம் அந்த சப்ஜா சீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால படிப்படியாக குறைஞ்சிரும். அதனால நீங்கள் எந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சு ஆட் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. உங்களோட ஹேர் ஃபால்ன்றது கம்மியாக ஆரம்பிச்சிடும். இது ஊறிட்டு இருக்கட்டும். இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ட்ரிங்கோட மெயின் பர்சனே இவங்க தான். ஆமாங்க, நெல்லிக்காய் தான். இவங்க இந்த ஜூஸோட ராஜானே சொல்லலாம். இது வந்து நான் 2 பேருக்கு எடுத்திருக்கேன். ஒருத்தவங்களுக்கு போடணும்னா நீங்கள் இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறையவே இருக்கு இல்லையா அந்த நெல்லிக்காவில். அதனால நம்ம டெய்லி ராவா ஒன்று சாப்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. அது மாதிரி சாப்பிட முடியாதவங்க வீக்லி 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது சீப்பு வச்சாலே உங்களுக்கு முடி வேரோட வந்துடுதுன்னா அந்த ப்ராப்ளத்தை இது க்யூர் பண்ணும். இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு எனர்ஜி கிடைக்கிறது மட்டும் இல்லாத நம்மளோட ஹேருக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும். நான் அந்த 6 நெல்லிக்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே நம்ம ஜூஸ் போடுறதுக்கான தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஜூஸ் மேக்கரில் தான் ஜூஸ் போட போகிறேன். அந்த கருவேப்பிலையை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 3 கொத்து, அதை இதில் உருவி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்க்கறதுனால அந்த ஜூஸில் ஓரமாக அது ஒதுங்கி நிற்காமல் இருக்கும். இந்த கருவேப்பிலையிலும் நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் டேஸ்ட்டுக்காக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி லெமன்லாம் பிழிஞ்சு விடுறதுனால அந்த துவர்ப்பு கசப்பு தன்மைலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க. அப்புறம் உப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பல்ஸ் பண்ணி பொடியாக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக ஓரமாக ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் நான் தண்ணி ஊற்றி எடுத்து விட்டுக்கிறேன். அகைன் நம்ம மூடி போட்டு நல்லா பல்ஸ் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஜூஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஜூஸ் மேக்கரில் போடும்போது நீங்கள் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணலை பாருங்கள், அதிலே ஃபில்ட்ரு பண்ணி வரதுனால நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். நல்லா க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஜூஸை நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அடுத்தது உடனே இதை எடுத்துக்கலாம். இது குடிக்கிறதுனால நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் இருப்போம். அண்டு நம்ம ஹேருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நம்மளுக்கு கிடைச்சிடும். கூடவே ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் குடிச்சிட்டு வாங்க. உங்களோட ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.